ஒன் லாஸ்ட் டைம் ஆக்டர் விஜயை பார்க்குறதுக்கு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருந்தாங்க. பொலிட்டிஷியனாக லாஸ்ட்டு ஒரு 2 to 3 monthஸாக நிறைய பார்த்துட்டோம் நம்ம அவரை. அந்த ஜனநாயகன் படம் எப்போ ரிலீஸ் ஆகும், அது வந்து அன்அஃபிஷியலாக அண்டு பைரசியாக ரிலீஸ் ஆகி நிறைய பேர் மனசை வேதனைப்படுத்துச்சு. ஃபைனலி டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எப்போ ரிலீஸ் ஆக போகுது, எப்படி ரிலீஸ் ஆக போகுது, எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்க? வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள், நிறைய டீட்டெயில் பேச போகிறோம். வெல்கம் டு தி சேனல். நான் உங்கள் விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெய்லி அப்டேட்ஸ், டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜனநாயகன் படம் முதல்ல இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் அந்த படத்தை நான் பைரசியில் ஒரு கிளிப்பிங்ஸ் கூட பார்க்கல, அந்த படத்தை நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க ஒரு லைக் மட்டும் பண்ணிவிட்டு போங்க. ஏன்னா நானுமே அந்த படத்தை வந்து நிறைய பைரசியில் ரிலீஸ் ஆகிடுச்சு, நிறைய சீன்ஸ் ரிலீஸ் ஆகிடுச்சு, முழு படமும் ரிலீஸ் ஆகிடுச்சு சொல்லும்போது ரொம்ப மனசு வேதனையாக இருந்துச்சு. ஏன்னா ஒன் லாஸ்ட் டைம் ஒரு சினிமாவில் வந்து அவர் தன்னுடைய பயணத்தை முடிக்கும் பொழுது நம்ம தேட்டரில் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்த படத்தை வந்து நிறைய பேர் பார்த்துருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. பட் இன்னும் நிறைய பேர் அதை அவாய்ட் பண்ணாங்க. அப்படிங்கும்போது சூப்பராக இருந்துச்சு. நாட் ஓன்லி ஃபார் தளபதி விஜய் அவர்கள் படம் மட்டும் கிடையாது, எந்த ஒரு படமுமே திரைக்கு வர்றதுக்கு முன்னாடி அன்அஃபிஷியலாக திருட்டுத்தனமாக தேட்டருக்கு முன்னாடி பார்க்குறது வந்து அது ரொம்ப ஒரு மாதிரி சினிமா ரசிகர்களுக்கு வந்து அது ஒரு மாண்பே கிடையாது. நம்ம உள்ளே வருவோம். நம்ம ஜனநாயகன் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, தளபதி விஜய் அவர்களுடைய லாஸ்ட் படம். ஏன்னா அவர் பொலிட்டிக்கல் என்ட்ரி கொடுக்க போகிறாரு, அதுக்கப்புறம் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அவர் அதுக்கு நடிக்க மாட்டார் அப்படின்னு நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க. அவர்லாம் சும்மா ஒரு பிஸ்னஸ்க்காக அப்படி சொல்கிறாரு. கண்டிப்பாக அவர் பொலிட்டிக்கல் வந்ததுக்கப்புறம் நிறைய படங்கள் நடிப்பார். எப்படி மற்ற ஹீரோக்கள்லாம் சினிமாவிலையும் இருந்துக்கிட்டு படம் அரசியல் இருந்தாங்களோ அதே மாதிரி தான் விஜய் அவர்களும் இருப்பார் அப்படின்லாம். இன்னொரு பக்கம் சென்சார் பிரச்சனையால் படம் ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆக இருந்தது. சென்சார் பிரச்சனையால் படம் ரிலீஸ் ஆகலை. அப்போவே என்ன சொன்னாங்க, டிவிகேஎன்ஸ் தளபதி ஃபேன்ஸ்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இப்போ நீங்கள் ரிலீஸ் பண்ணிங்கன்னா டைட்டிலில் தளபதி விஜய்ன்னு மட்டும்தான் வரும். ஒரு வேளை எலெக்ஷனுக்கு அப்புறம் நீங்கள் அதை ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான் வரும், நீங்கள் வேணால் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேர் வந்து கேலி கிண்டல் பண்ணாங்க. எப்படி அவர் மொதல் எலெக்ஷன்லேயே வந்து சிஎம் நிற்பாராம், வருவாராம், ஓட்டு வாங்குவாராம், சிஎம் ஆகிடுவாராம். ஏன் மற்றவங்களாம் என்ன சும்மாவா? இந்த பக்கம் பெரிய கட்சி இருக்குது, இந்த பக்கம் இன்னொரு பெரிய கட்சி இருக்குது, அந்த பக்கம் தேசிய கட்சி இருக்குது அப்படின்னு நிறைய. இவங்க வந்து 20 கூட்டணி, அவங்க வந்து 10 கூட்டணி, இவர் புதுசாக வந்திருக்கிற எப்படி வர முடியும், அவர் ஜெயிக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்னு நிறைய விமர்சனங்கள், நிறைய அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்கன்னு சொல்ல முடியும். நம்ம நிறைய பேர் பொலிட்டிக்கல் யதார்த்தத்தை, கலை யதார்த்தத்தை தெரிஞ்சிக்காமல் அவங்க ஒரு அறிவாளி மாதிரி வந்து நிறைய பேர் பேசினாங்க. பட் அவங்க எல்லாருமே மூக்கு உடஞ்சி தான் போய் இருந்தாங்க ஆஃப்டர் எலெக்ஷன். அஃப்கோர்ஸ் அவரால் 118 சீட் ஜெயிக்க முடியலனாலும் தனி பெரும் கட்சியாக தமிழ்நாட்டில் உருவெடுத்து அண்ட் கூட்டணி கட்சிகளுடைய பலத்தோடு அவர் இன்றைக்கி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சராக ஆகியிருக்காரு. அண்ட் அந்த பேரும் அந்த ஜனநாயகன் போஸ்டரில் மென்ஷன் ஆகியிருக்கு. அப்படிங்கிறது தான் இங்கே அனைவருமே ஒரு ஹிஸ்ட்ரி வந்து மேக் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு ஜோசப் விஜய் அவர்கள் அப்படி ஜனநாயகன் அப்படின்னு தான் மென்ஷன் ஆகியிருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் அது வந்து அனைத்து ரசிகர்கள், ஓட்டு போட்ட டிவிகேஎன்ஸ் அனைவருக்குமே இது வந்து மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்குது. அன்றைக்கே சொன்னோம், கேட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி நிலைமை மாறிடுச்சு. என்னைக்கு படம் ரிலீஸ் ஆக போகுது, அன்அஃபிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா ஓவர்சீஸில் டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாருமே டேட்டை வந்து அவங்களோட பேஜில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. 24th ஜூலை இந்த டேட்டு தான் வந்து படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்றைக்கி தான் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் அவங்க அஃபிஷியல் அந்த ஆக்டர் அஃபிஷியல் பேஜில் வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு, கம்மிங் ஜூன் சென்சார்டு சர்டிஃபைட் அண்ட் ஏ அப்படின்னு சொல்லிட்டு. ஏ சர்டிஃபைட் மூவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடல்ட் ஒன்லி, 18 இயர்ஸ்க்கு பிலோ அந்த படத்தை பார்க்க முடியாது, தியேட்டரில் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அண்ட் 18 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த படத்தை பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் வந்துருந்துச்சு, நிறைய படங்களும் பாக்ஸ் ஆஃபீஸ் நிறைய வசூல் வந்துருச்சு. சரி, படம் தான் பைரசியாக வந்துருச்சு, திருட்டுத்தனமாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரிலீஸ் பண்ண அந்த எடிட்டிங் அந்த டீமை சேர்ந்த ஒரு நிறைய பேர்த்த வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. நிறைய பேர் படத்தை பார்த்துட்டாங்க. எப்படி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கொடுக்க முடியும், மிகப்பெரிய பொருட்சொல் எடுக்கப்பட்ட படம். பட் அது வந்து மற்ற படங்களுக்கு தான். ஆனால் தளபதி அவருடைய கடைசி படம் அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேர் பைரசியில் பார்க்க தவிர்த்துட்டாங்க. அண்ட் நிறைய குடும்பங்களாக வந்து கண்டிப்பாக இந்த படத்தை தேட்டரில் பார்க்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து எந்த விதத்துலையுமே வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை வந்து அது கொஞ்சம் கூட டிஸ்டர்ப் பண்ணாது. அப்படிங்கிறது தான் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் தேட்டர் ஓனருடைய அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. நீங்கள் வந்து இன்னும் நல்லா சொன்னீங்கன்னா, நான் சொல்லப்போனால் பொங்கல் அன்னைக்கு படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கும்பொழுது அந்த படத்துக்கு வந்து போட்டியாக பராசக்தி படத்தை ரிலீஸ் பண்ணுறான்னு சொன்னாங்க.
அண்ட் சிவகார்த்திகேயன் நடித்த பராசக்தி படம். ரெட் ஜெயின் மூவிஸோட ஆகாஷ் பாஷ்கர் தான் அதுக்கு ப்ரொடியூசரு. அண்ட் படத்துக்கு பயங்கரமான ப்ரொமோட் பண்ணாங்க. அண்ட் அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் அப்படின்லாம் சொன்னாங்க. பட் ஆனால் அந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு போகலை, கலெக்ஷன்ஸும் எதிர்பார்த்த அளவுக்கு வரலை. சொல்லப்போனால் அந்த படத்தோட டைரக்டருக்கே வந்து பார்த்திங்கன்னா சம்பள பாக்கி இருக்குன்னு அவங்க கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது விஜய் அவர்கள் படம் வந்தாலே அது வந்து ரிசல்ட் என்னவாக வேணா இருக்கட்டும், அந்த படம் சுமாராக இருக்கலாம் இல்லை சூப்பராக இருக்கலாம், எப்படி இருந்தாலுமே அந்த படம் மினிமம் கேரண்டி டேபிள் ப்ராஃபிட் அப்படிங்கிறது நான் சொல்லலைங்க. நிறைய தேட்டர் ஓனர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் நிறைய பேர் நம்ம பேட்டிகளில் கேட்டிருப்போம் நம்ம. பட் அதே தான் இங்கேயும் சொல்கிறாங்க, ஜனநாயகம் ஒரு டேபிள் ப்ராஃபிட். கண்டிப்பாக இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் ரீதியில் இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் கலெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு அந்த படம் வந்து கலெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் நேசமான உண்மையாகவும் இருக்க போகுது ஆஃப்டர் ரிலீஸ்க்கு அப்புறம். ஏன்னா நிறைய விமர்சனங்கள் அவர் மேலே வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இந்த கரூர் ஸ்டாம்பேட்ங்கிறது பார்த்திங்கன்னா, அவர் கரூர் போயிட்டு வந்தார், எல்லாரும் கரூர் பற்றி இன்னமும் அவர் பேசிகிட்டு இருக்கும் பொழுது, பட் அவர் ஸ்டாண்ட் எடுக்கிறார். அந்த நடந்தது ஒன் ஆஃப் த ரீசன் வேணால் அவருக்காக இருக்கலாம், ஏன்னா அவருக்காக வந்த கூட்டங்கள் தான். ஆனால் அவர் மட்டும்தான் காரணம் அப்படின்னு ஒரு சில கும்பல் சுற்றிக்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி சுயநலவாத கும்பலுக்கு நிறைய ஒரு ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கார். கண்டிப்பாக ஒரு பொலிட்டிஷியன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜில், அதுவும் முக்கியமாக ஒரு முதலமைச்சர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் லஞ்சம் யாரும் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு யாருக்கு எந்த இதுக்கு முன்னாடி எந்த முதலமைச்சருக்கும் இருந்தது கிடையாது. இதுக்கப்புறமும் கண்டிப்பாக தளபதி விஜய்க்கு அப்புறமும் யாரும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்குறாரு, லஞ்சம் கேட்டால் கொடுக்காதீங்க, லஞ்சம் கண்டிப்பாக எந்த டிபார்ட்மெண்ட்லையும் லஞ்சம் இருக்காது, அனைத்துமே நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து சரி பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதுதான் எங்களோட முதல் சக்ஸஸ் அப்படிங்கிறாரு. லஞ்சம்லாம் ஒரு மேட்ரா அப்படின்னு நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அவர் சொன்னது தான் நம்மளும் சொல்கிறோம். ஆனால் அதனால் எவ்வளோ விஷயங்கள் பாதிக்கப்படுது அப்படின்னு பாதிக்கப்பட்டவங்கள தான் தெரியும். நீங்கள் வந்து ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவீங்க. நீங்கள் 100 ரூபா இருக்கிறவன் காசு கொடுப்பான், இல்லாதவன் என்ன பண்ணுவான், அந்த வேலைக்கு அவன் வந்து பல நாட்கள் வேலையை விட்டுட்டு பல நாட்களுடைய அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணி கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கும் அதுக்கும் அலைஞ்சிக்கிட்டு இருந்து அதெல்லாம் அனுபவப்பட்டால் மட்டும்தான் அவனுடைய வழி தெரியும். வீட்டில் உட்காந்துக்கிட்டு இல்லைனா லஞ்சம்லாம் ஒரு விஷயமா, நாட்டில் அது மட்டும்தான் பிரச்சனையா அப்படின்னு பேசுகிற ஒரு சில பேருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு முகம் சொல்லிக்கிற விஷயமாக தான் இருக்கும். பட் ஆனால் இது நல்ல இனிஷியேட்டிவ். நம்மளோட விஷயம் என்னென்னா இது கண்டினியூ ஆகணும். இன்னும் அங்கங்கே ஒரு சில விஷயங்கள் நடக்கிறது, அதை வந்து கண்டிப்பாக ஃபுல்லாக களை எடுத்து 100% இது வந்து ஒரு லஞ்சம் இல்லாத ஒரு ஊராக மாற்றணும் அண்ட் ஆல்சோ ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியாக மாற்றணும் அப்படிங்கிறது தான் இங்கே நம்மளுடைய ஒன் ஆஃப் த விஷயம் கூட. அண்ட் கம்மிங் பேக் டு சினிமா, ஸோ தளபதி ரசிகன், அதாவது அந்த வெறி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்துக்குமே இருக்கும். ஏன்னா அவருடைய இனிஷியல் ஸ்டேஜிலேருந்து அறிமுகம் விஜய் அப்படின்னு பார்த்ததுலேருந்து இன்றைக்கி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய்னு அந்த டைட்டில் கார்டை பார்க்கும்பொழுது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு கூஸ்பம்ஸ் இருக்கும். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது பார்த்திங்களா, அந்த உழைப்பு, அந்த காம்னஸ்ஸு, அந்த டெடிக்கேஷனு, அதுதான் அவருடைய விக்ட்ரி. கண்டிப்பாக இது ஒவ்வொரு யங்ஸ்டர்ஸோடைய லைஃப்லையும் இது வந்து கண்டிப்பாக அவர் வந்து ஒரு ரோல் மாடலாக இருப்பார் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நிறைய அவமானங்கள் வரும், நிறைய பேர் நம்மளை வந்து முகம் சொல்லிக்க வைப்பாங்க, நம்ம கண்ணு முன்னாடி அவமானப்படுத்துவாங்க, நம்ம கூட இருந்தவங்களே நம்மளை வந்து பின்னாடி போய் பேசுவாங்க, அண்ட் நிறைய தோல்விகள் நிறைய அடைவோம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருந்தாலுமே அதை கோ த்ரூ பண்ணி அண்ட் அதுலேருந்து வெளியே வந்து நம்ம எப்படி சஸ்டெயின் ஆகிறோம், நம்ம திறமையை எப்படி மெருகேற்றிக்கிறோம் அப்படிங்கிறது. அண்ட் எவ்வளோ விமர்சனங்கள் வந்தாலும் அந்த விமர்சனத்தை காமனஸாக ஹேண்டில் பண்ணுறது. இன்றைக்கி நம்மளை வந்து இந்த வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கோம், கமெண்டில் ஏதாவது திட்டினாலும் நமக்கு கோவம் வருது, திடீர்னு போய் ரிப்ளை பண்ணணும், அவனை திரும்பி திட்டணும் அப்படின்னு தோணுது. ஆனால் அதெல்லாம் இல்லை, அது கிடையாது. நீங்கள் உங்கள் வேலையை கரெக்டாக பாருங்கள். கண்டிப்பாக குறை சொல்கிறவங்க குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க அடுத்தடுத்து உங்கள் வேலையை பார்த்துட்டே போவாங்க, கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்க அப்படின்னு. அதுதான் அந்த ரோல் மாடல், அதுதான் அந்த காம்னஸோடைய வெற்றி. அதை கண்டிப்பாக இன்றைக்கி அவர் வந்து நிரூபிச்சிருக்காரு. எவ்வளோ விமர்சனங்கள், எவ்வளோ விஷயங்கள் அவர் மேலே நல்லா வாய் இருக்குன்னு வந்ததையும் பேசுனாங்க. ஆனால் இன்றைக்கி அவர் வந்து சினிமா திரும்பவும் நடிக்க போயிடுவார், அவர் ஒரு நடிகர், அவரால் நடிக்காமல் இருக்க முடியாது அப்படிலாம் நிறைய பேசினாங்க. ரொம்ப வெயிட் பண்ணுறேன். ஜூலை 24 அஃபிஷியலாக கன்ஃபார்மாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ, ஒன் லாஸ்ட் டைம் தளபதி மூவி ஜனநாயகன் கண்டிப்பாக தேட்டரில் பார்ப்போம். நீங்களும் தேட்டரில் பார்க்குறீங்க அண்ட் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஹைப் ஒன்று பண்ணுங்கள். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, நீங்கள் இந்த படத்தை இன்னும் பார்க்கல இல்லை எப்படி வெயிட் பண்ணுறீங்க அண்ட் இது டிலேக்கு என்ன காரணமாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிதான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்தது சந்திக்கிறேன். நான் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.